அப்பேற்பட்ட முருகப்பெருமானை சொல்கிறார், கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார். தினந்தோறும் நான் முருகனை நினைக்கணும், தினந்தோறும் சிவனை பாடணும். இப்பேற்பட்ட அடியார்களுடைய துன்பத்தை, இடர்னா துன்பம், இடர்னா மிகப்பெரிய துயரம், யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனை, இடர், அதுக்கு பேர் இடர்னு பேர். அப்பேற்பட்ட இடரை தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர் இந்த திரு நெடுங்கலம் என்கிற இறைவன். இந்த பதிகத்தை பாடினால் உங்கள் துன்பத்தை தீர்ப்பார். இதை பாடியிருக்கிறார்கள் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். ஆக நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் வந்தாலும் இந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சால் அது தடங்கள் வராமல் இருப்பதற்கு இந்த பதிகத்தை பாராயணம் செய்யணும். இப்போ அடுத்த பிரச்சனை உலகளாவிய பிரச்சனை. எல்லாருக்கும், யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, ஆனால் ஒரே ஒரு நவகிரகத்தில் ஒரே ஒரு கிரகத்துக்கு பயப்படாத ஆளே கிடையாது. அவர்தான் தர்மவான், நீதிவான், 7.5 ஆண்டுகள் ராசியை விட்டு தள்ளி போகாத மிக சிறப்பு வாய்ந்த உத்தம கிரகம் சனைச்சரம் என்கிற சனி பகவான். நிறைய பேர் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறாங்க, அது பிழை. ஈஸ்வரன்கிற பட்டம் நந்தீஸ்வரர் சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. சனி பகவானுக்கு ஈஸ்வரன்கிறது கிடையாது. அவருக்கு பேர் சனைச்சரன் அப்படின்னு பேர். சரண் அப்படின்னா மெதுவாக செல்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அது ஏன் மெதுவாக போகணும்? அதுக்கு ஒரு வரலாறு உண்டு. நம்முடைய சூரிய பகவானுக்கு 2 மனைவி, 2 மனைவிக்கு 2 பிள்ளைகள். ஒருத்தர் யமதர்மராஜா, ஒருத்தர் இந்த சனி. யமன் அண்ணன், இவர் தம்பி. 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு.